நினைவோ ஒரு பறவை ராஜா அவர்களுக்காக நீங்க பாடின பாடல் ரொம்ப யதார்த்தமா நடந்தது. அது ஒரு மியூசிக் அகாடமியில ஒரு நிகழ்ச்சியில நான் வித்தியாசமானவன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒன் இஸ் த லோன்லியஸ்ட் நம்பர்னு பெரிய ஐ திங்க் ஹாட் சாக்லேட் நினைக்கிறேன். அதை வந்து நான் பாடிட்டு இருந்தேன். One is the loneliest number that you'd ever know அப்படின்னு. அதை ஏன் பாடி காட்டுறேன்னா அதை ராஜா இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. இப்படி இருக்கு, ஐயோ சரியா பாடல போல் இருக்கு, இப்படி பாக்குறாருன்னு நினைச்சிருந்தேன். அடுத்த நாள் அவரை போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. வாங்க பாடுங்க. எது நான் உங்களை பார்க்க வந்தேன், எனக்கு வேலை இருக்கு, அதை எப்ப போனோம் அப்படின்னாரு. அதுக்குள்ள முடிச்சிடறேன் வாங்க நீங்க அப்படி பாட வச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா என் ரேஞ்ச் என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கு அங்க கொண்டு போய் வச்சாரு. ஈடன் காப்பி தி டியூன் என்னுடைய ரேஞ்சுக்காக பண்ணது. இவ்வளவு தூரம் போறாரு, இவ்வளவுதான் தெரியும் இருக்கு, அதெல்லாம் கணிச்சிட்டாரு. சிவப்பு ரோஜாக்கள் 1978 வருஷத்தில் கமல் சார் அவரோட பர்ஃபார்மன்ஸில் டைரக்டர் பாரதி ராஜா சார் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான சைக்காலஜிக்கல் க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பாரதி ராஜா சார் செமையாக டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் இந்த லெவலுக்கு ராவான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆனது இல்லை. பாரதி ராஜா சார் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கமல் சாரும் இந்த படத்தில் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி ஸ்ரீதேவி மேடம் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 175 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு. இந்த படம் ஃபிலிம் ஃபேரில் சில அவார்ட்ஸும் வின் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவரோட மன்மதன் படம் கூட இந்த படத்தோட பேஸ் லைனை எடுத்துக்கிட்டு தான் மாற்றிருப்பாங்க. கமல் சார் அவரோட சிவப்பு ரோஜாக்கள் படத்தை பற்றிய உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.